ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, எந்த நேரமும் சண்டை சச்சரவோட இருந்தா, அது வந்து ஒரு இனிமையான வாழ்க்கையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. எ எந்த நேரமும் சண்டையே தான் இருக்குதுன்னா, அத தவிர்க்கிறது எப்படி? ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேங்க. அந்த ஐடியா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்குது. நாங்க வந்து அதிலருந்து சண்டையிலருந்து இப்போ பெரும்பாலும் மீண்டு வெளியில வந்துட்டோம் அப்டின்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி ஆகட்டும், அல்லது ஒரு மாமியார் மருமகளாகட்டும், இப்படி ஏதோ ஒரு 2 உறவினர்களுக்குள்ள ஏதோ அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன். "உன் தகுதிக்கு தான் நீ சிந்திப்ப, உன் தகுதிக்கு தான் நீ பேசுவ" அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவர் சொல்லிட்டு அமைதியாயிடணுங்க. இதுலயும் உங்களால மீண்டு வர முடியல, திருப்பி ஏதோ பேசி பேசி சண்டை வளருதுன்னா, நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது இல்லைங்களா? அந்த தெய்வத்தின் மேல் சபதம் எடுத்துக்கொள்ளணும். "இனி நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இது ஒரு குறிப்பிட்ட கால நேரம் சொல்லி இதுவரைக்கும் நான் பேச மாட்டேன். நீ பேசு, நான் பேச மாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஒரு சத்தியம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத மீற மாட்டோம் இல்லைங்களா? மீறாதவர்கள் நெறைய பேர் இருக்கீங்க. அதுபோல் சபதம் எடுத்துக்கொண்டு அமைதியாகணும்னா, எவ்வளோ நேரங்க எதிர்ல இருக்கவங்க பேசுவாங்க? பேசிட்டு அமைதியாயிடுவாங்க. அந்த சபதத்தை காப்பாற்றுபவர்களுக்கு மட்டும் தான் இது பொருந்தும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாங்க அடுத்த வீடியோல. நன்றிங்க.